ஹாய் ஹலோ வெல்கம் டு ரேவதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம குஷ்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்மதி ரைஸ், வெங்காயம், தக்காளி, பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, காஷ்மீரி சில்லி, தயிர், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, எண்ணெய், நெய், உப்பு. இப்போ ஒரு பவுலில் 200 கிராம் பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவி 20லேருந்து 25 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். 1 இன்ச் இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு 5லேருந்து 6 பூண்டு, இது ரெண்டுத்தையும் நல்லா நசுக்கிட்டு இதில் 2 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன், அதையும் நம்ம நசுக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு இஞ்சி பூண்டு சில்லி பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸ்டவ் மேலே ஒரு குக்கரை வச்சு அது 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை நம்ம சேர்த்துக்க போகிறோம். 1 2 3, அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1 2. இப்போ இந்த எண்ணெயும் நெய்யும் லைட்டாக சூடானதுக்கப்புறமா இதில் 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன சைஸ் பட்டை, ஒரு சின்ன சைஸ் பிரிஞ்சி இலை, இது எல்லாமே எண்ணெயில் லைட்டாக பொரிஞ்சதும் இதில் நம்ம இடித்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இது லைட்டாக எண்ணெயில் வதங்கினதும் இப்போ இது கூட ஒரு 3 சின்ன சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அந்த வெங்காயத்தை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா லைட்டாக கண்ணாடி மாதிரி, லைட் கோல்டன் ப்ரௌன் அண்ட் கண்ணாடி மாதிரி வதங்கினா போதும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு சின்ன சைஸ் தக்காளியை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நிறைய ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம தயிரும் இதில் ஆட் பண்ண போகிறோம். தக்காளியும் நிறைய ஆட் பண்ணால் ரொம்ப புளிப்பாயிடும். இப்போ இந்த தக்காளிக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள், இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நம்ம வதக்கிடலாம். இப்போது ஒரு கை அளவுக்கு புதினாவை நம்ம இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இதில் 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இந்த மசாலாஸ் எல்லாம் எண்ணெயில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இதுக்கடுத்து இதில் நம்ம தயிர் சேர்த்துடலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் தயிரை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம தக்காளியும் சேர்த்துருக்கோம். இந்த தயிருமே நல்லா ஒரு புளிப்பு அண்ட் கிளேஸ்னஸ் கொடுத்துருக்கோம். நல்லா பாஸ்மதி ரைஸ்லாம் தனித்தனியாக வரத்துக்கு இந்த தயிர் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ அடுத்து இதில் இந்த குஷ்காக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ காஷ்மீரி சில்லி பார்த்திங்கன்னா நான் அந்த மசாலாஸ் போடும் போதே சேர்த்துருக்கணும், அப்போ நான் விட்டதுனால இப்போது காஷ்மீரி சில்லி ஒரு 1/4 டீஸ்பூன் நான் இதில் சேர்த்து வதக்கிக்க போகிறேன். இப்போ அடுத்து இந்த குஷ்காக்கு தேவையான தண்ணி நம்ம சேர்க்க போகிறோம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி அப்படிங்கிற மாதிரி சேர்க்க போகிறோம். இன்றைக்கி நான் 200 கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், அதனால் 300 ml தண்ணியை நான் இதில் சேர்க்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இதை பார்த்திங்கன்னா நம்ம குக்கர் விசில் போடாமல் சும்மா மேலே மட்டும் மூடிட்டு இந்த தண்ணியும் பாஸ்மதி ரைஸும் நல்லா ஒன்றா வர அளவுக்கு நம்ம அப்படியே பாயில் பண்ண போகிறோம், விசிலே போடாமல். இப்போது இதில் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா நம்ம ஒரு விசில் கூட விட போகிறதில்ல. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், கொஞ்சமாக கொத்தமல்லி இதில் தூவிட்டு நம்ம மூடி வச்சு விசில் போட்டுடலாம். ஆனால் இதில் நம்ம ஒரு விசில் கூட விடவே வேணாம், தண்ணி நல்லாவே சுண்டிருச்சு. 3 நிமிஷம் நம்ம சிம்மரில் வச்சுட்டு ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு பாஸ்மதி ரைஸ் நல்லாவே வெந்திருக்கும். இதை நம்ம விசில் விடணுன்ற அவசியமே இல்லை. விசில் விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தீய ஆரம்பிச்சிடும், அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த டைமில் புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணி புதினா கொத்தமல்லியை கலர்றப்போ நம்மளுக்கு ஸ்மெல்லுமே சூப்பராக வரும், டேஸ்ட்டுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதான், நம்மளோட குஷ்கா ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம ஆனியன் ரைத்தா கூட தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு 1/2 அன் ஹவரில் எமர்ஜென்சியாக ஒரு டேஸ்டியான டிஷ் செய்யணும் அப்படின்னா நம்ம இந்த குஷ்காவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு ரேவதிஸ் கிச்சன்.